கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, வேத வசனத்தை எப்படி படிப்பது, வேத வசனங்களை எப்படி படிச்சா நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்றத சில வசனங்களோட எப்படி ஆராய்ந்து பார்க்கலாம். இப்போ உவமையானதை எப்படி படிக்கணும், தீர்க்க தரிசன வசனங்களை எப்படி படிக்கணும், இந்த வேதத்துல இருக்கிற மறைப்பொருளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத ஆவியானவர் துணை கொண்டு நம்ம இன்னைக்கு வேத வசனங்களை தேடி பார்க்கலாம். இந்த பைபிள் ஸ்டடியில வேதத்தை எப்படி ஆராயணுன்றதை நம்ம இன்னைக்கு முடிவுல நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ளலாம். வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமென். ஆமென். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. அப்போ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாதான் நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்றதை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். அப்போ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தேவன் தான் மனிதனா இறங்கி வந்தார் என்பதை நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அப்போ வேத வாக்கியங்களை படிக்கணும்னு ஆண்டவர் சொல்லல, அதை ஆராய்ந்து பாருங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. எழுத்தா பாத்தீங்கன்னா அது கொல்லும். எழுத்துனோடனே எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க நியாயப்பிரமாணம்னு நினைச்சுக்கிறாங்க. வேத வசனங்களே எழுத்தா பாத்தீங்கன்னா அது கொல்லும். இப்போ இடருக்கான கல்லுன்னு சொல்லி யாரை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தான் சொல்றாங்க. அப்போ இடருக்கான கல்லுனா அவர் சொன்ன வசனம் தான் இன்னைக்கு அவங்களுக்கு இடர்லாம் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ ஆராய்ந்து பார்க்கணும். மனுஷகுமாரன் அறியான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த நாளையும் அந்த நாளிகையும் மனுஷகுமாரருக்கே தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாரே. அப்போ எப்படி நீங்க அறிஞ்சு கொள்றீங்க அப்படின்னு நம்ம மற்றவங்க நம்மளை பார்த்து கேட்கறாங்க இல்லையா? அப்போ வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு இடத்துல பார்த்தா சொல்றாரு, என்னை ஏன் நல்லவன் சொல்லுவான், ஏன் பிதா ஒருவரை தவிர வேறொருவரும் நல்லவர் கிடையாது. இங்கே அதான் சொல்றாரு, பிதா ஒருவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அப்போ இயேசு கிறிஸ்து நல்லவர் இல்லையா? அப்ப ஏன் இவங்க எல்லாம் பாட்டு பாடுறாங்க கர்த்தர் நல்லவர்னு? இன்னும் அநேக வசனங்களை நம்ம தேடி பார்க்கணும் இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களால் யார் குற்றம் பிடிக்க முடியும்? பாவம் இல்லாத சரீரத்தை நமக்காக பலியாகி கொடுத்தாருன்னு எழுதிருக்கு. அப்போ அவர் இடத்துல பாவம் இல்லை. அப்ப ஏன் என்ன நல்லவன் சொல்லுவான் ஏன் அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் பாவ சரீரத்தில் இருக்கிறார். அப்போ அந்த பாவ சரீரம் எதனால உண்டானது? ஆண்டவர் படைக்கும் போதே மனுஷனை பாவ சரீரத்தை படைத்தாரா? இல்லையே, தேவ சாயல்ல படைத்தார். அப்ப தேவ சாயல்ல படைத்தார்னா இந்த பாவத்தின் சரீரம் எப்போ உண்டாதுன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். அதனாலதான் இது மரண சரீரம் சொல்லி எழுதியிருக்கு. இத வேதம் பாவ சரீரம் என்றும் மரண சரீரம் என்றும் இதை குறிப்பிடுது. கர்த்தர் நம்மள மரண சரீரத்துக்கு படைக்கல அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அப்போ நம்ம புரிஞ்சு கொள்றது என்னது? இது இன்னும் அநேக வசனம் என்ன சொல்றது, பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிற காரியங்களை நமக்கு தெரிவிப்பார். அப்போ இன்னும் அநேக வசனங்களை நம்ம தேடி பார்க்கிறோம் இல்லையா? வெளிச்சத்துக்கு வராத மறைப்பொருள் எதுவுமே கிடையாது. அப்போ அந்த மாதிரி வசனங்களை நம்ம தேடி தேடி பார்க்கும்போது அதுக்கான சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்றோம். அப்போ வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே அப்படின்னு சொல்லி எழுதி வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2வது வசனம். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. ஆமென். ஆமென். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. அப்போ காரியங்களை நம்ம என்ன பண்ணுமோ ஆராய்வதா ராஜாவுக்கு மேன்மைனா, நம்மள ராஜாக்களும் ஆசாரியனும் ஆக்கினார்னு சொல்லியது. அப்போ வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அப்படியே படிக்க சொல்லி ஆண்டவர் எங்கேயுமே சொல்லல. அந்த எழுத்து தான் என்ன பண்ணுது, அவங்களுக்கு கொல்லுது. பிதா ஜெபம் பண்ணாரே, இப்ப யார்கிட்ட ஜெபம் பண்ணாரு? என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி சொன்னாரே அப்படின்லாம் கேள்விகள் இருக்கு இல்லையா? ஆனா அந்த கேள்விகள் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா எதனால அந்த கேள்விகள் வரும்னா, தேவ வசனத்தினாலதான் வரும். எதனால எழும்புதுன்னு பாத்தீங்கன்னா, வேத வசனத்தை படிக்கும்போது இந்த கேள்வி வரும். இந்த கேள்வியை நமக்கு ஆராயும் போது விசுவாசம் உண்டாகும். அப்போ ஆண்டவர் எல்லா காரியத்தையும் மறைத்து தான் வைத்திருக்கிறாரு. அப்போ நம்ம தான் அதை ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமென். ஆமென். தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவங்க எப்படி இருந்தாங்களா? நற்குணசாலியாய் இருந்தாங்கன்னு சொல்லி எழுதி. அப்போ வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்னு தான் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, உன் கண் உனக்கு தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ உன் கண் எப்படி தெளிவா இருக்கும் அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? அப்போ அந்த கேள்வியை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க சங்கீதத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கற்பனைகள் கண்ணை தெளிவுள்ளதாக்கும். அப்போ ஒரு பொண்ணை இச்சையாய் பார்த்தால் விபச்சாரம் நடந்தாயிற்று என்று அந்த வசனம் நம்ம இருதயங்களை இருந்துச்சுன்னா நம் கண் தெளிவாயிருக்கும். இப்படி வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும். எதற்காக ஆண்டவர் சொல்றாரு, ஏன் சொல்றாரு, எந்த சூழ்நிலையில் அதை சொல்றாரு அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், அந்த வசனங்களை அப்படியே நம்ம ஆராய்ந்து பார்க்கறவங்கள பிள்ளைகளா இருக்கணும்.
அப்படி ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்ம நற்குணசாலிகளா இருப்போம்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்போ வேதவசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும் தான் நம்ம வசனங்களை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். ஆமென். ஆமென். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து. கிருபைனா என்ன? தேவன் நமக்காக மனிதனா இறங்கி வந்து நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். நம்ம கிரியை இல்லாம கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அப்போ தேவன் மனிதனாக இறங்கி வந்து நம்ம பாவங்களை மீட்டுக் கொள்றதுக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தாரு பாத்தீங்களா? அதுதான் கிருபைன்னு சொல்லி வசனம் எழுதி. அப்போ அந்த கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, தேவன் மனிதனாக இறங்கி வருவார்னு சொல்லி தீர்க்க தரிசனங்கள் இருக்கு இல்லையா? அப்போ இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினாங்களாம். எப்படி பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர். அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் யார் அவங்களுக்குள்ள இருந்தாரு? நீங்க போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் ஏசாயாவை கொண்டு பேசினார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கர்த்தருடைய ஆவியானவர் எசேக்கியேலை கொண்டு பேசினார்னு சொல்லியிருக்கோம். ஆனா இங்க கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளை, அப்ப அதுக்கு நம்ம கிறிஸ்து இப்படி மரித்து 3ஆம் நாள் எழுந்திருப்பார்னு பழைய தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் யார் சொன்னான்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் ஆவியானவர். அதை பரிசுத்த ஆவின்னு சொல்றாங்க. அவர் தேவன், தேவனுடைய ஆவி. அவர் கிறிஸ்துவோட ஆவி. அவர் இயேசுவின் ஆவி. அப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்குள்ள இருக்கிறாருன்றதை நம்ம அறிந்து கொள்ளணும். அவர் தான் நமக்குள் தேவனா இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ரட்சகரா இருக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, நானே ரட்சகர், என்னை இல்லாமல் வேறொரு ரட்சகர் கிடையாதுன்னு எழுதியிருக்கு. அப்போ அதுக்கு ஜோடி வசனம் பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல இன்னைக்கு பெத்லகேம்ல கிறிஸ்து என்னும் ரட்சகர் நான் பிறந்திருக்கிறார், நமக்காக பிறந்திருக்கு, அது சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தின்னு சொல்லி எழுதி. அப்போ அது கிறிஸ்துவோட ஆவியானவர் தான் நமக்கு என்ன பண்றாரு, அறிவிக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். வசனம் பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது, அதனாலதான் இந்த தீர்க்க தரிசனங்கள் எழுதியிருக்கிறதை நிறைவு கூறும்படியாக அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அப்போ அது என்ன காலத்தில் குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் எப்படி பண்ணாங்களாம், ஆராய்ந்து பார்த்தாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ அது எல்லாமே வேதவசனம் எல்லாமே மறைப்பொருளா தான் இருக்கு. அதை நம்ம ஆராய்ந்து பார்த்தாதான் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்பதே நமக்கு தெரியும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 2-5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயில். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஆமென். ஆமென். நீ என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தின ஆண்டவர் சொல்றாரு. எங்க பத்திரப்படுத்தணும்? நம்ம இருதயங்கள்ல பத்திரப்படுத்தி, அது எப்படி தேடணுமா, அதை வெள்ளியை தேடுகிறது போல தேடி புதையலை தேடுகிறது போல தேடுவாயாகில். இப்போ ஒரு புதையலை நம்ம எப்படி தேடுவோம்? அந்த மாதிரி தேடணும். இப்போ ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போற ஒரு 8 மணி நேரம் வேலைக்கு போறவங்களே அந்த வேலையை எப்படி தேடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுல அந்த 8 மணி நேரம் அதை குறித்து அந்த வேலையிலேயே கவனமா செலுத்துறாங்க இல்லையா? அப்போ சாதாரண அழிஞ்சு போற அந்த பணத்துக்கு அவங்க 8 மணி நேரம் அந்த உலகத்தை தேடி பாக்குறாங்கன்னா, உலக காரியங்களுக்கு ஈடுபடுறாங்கன்னா, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போற வசனங்கள் இல்லையா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. அப்போ அந்த வசனத்துல நித்திய ஜீவன் உண்டுன்னா அது எப்படி தேடணுமா, புதையலை போட தேடணும். ஒரு சின்ன விஷயம் புதுசா யாராவது நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி ஒரு விஷயம் சத்தியத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள மாட்டோமா? புதுசா நம்ம தெரிந்து கொள்ள மாட்டோம். அந்த புதுசா நம்ம கத்துக்கிறோம் பாத்தீங்களா, ஒரு சின்ன சின்ன விஷயம், அதுதான் பொக்கிஷமா இருக்கு. இப்போ அநேக வசனம், அநேக சகோதரர்கள் மூலமா அநேக வெளிப்பாடுகள் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கும் போது அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளும் போது நம்ம இருதயங்களை ஒரு சந்தோஷம் உண்டாகுதுல. அது எப்படின்னா, அது புதையல். அது வெள்ளியும் பொண்ணும் கூட அழிஞ்சு போகும், தேவனுடைய வசனம் என்றென்றைக்கு நிலை இருக்குன்னு சொல்லி எழுதிருக்கலையே. அது புதையலை போல நம்ம அதை தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னதென்று உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாயின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், தேவனை அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்க தியானம்ன்றது எதை சொல்லுது? வேத வசனங்கள் ஆராய்ந்து பார்க்கறது தான் தியானம்னு சொல்லி ஆவியானவர் நம்மளுக்கு சொல்றாரு.
அப்ப ஏன் இதை சொன்னார் ஆண்டவர்? எதுக்காக இந்த வசனம் இப்படி எழுதிருக்கு? இது நம்மளுக்கு இடத்துக்கான கல்லு போல இருக்கு. அப்ப அந்த வேத வசனம் சத்தியம். அப்போ ஏதோ ஆண்டவர் அங்க சொல்ல வராரு, எதனால இதை சொல்றாரு அப்படின்றத தேடி தேடி ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதே சிந்தனையா நம்மளுக்கு இருக்கணும். எதனாலன்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு நாள் நிச்சயமா அதை நமக்கு வெளிப்படுத்துவார். சங்கீதம் 119 அதிகாரம் 70வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் இருதயம் நினந்துண்ணி கொழுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்தாரோட இருதயம் எப்படி இருந்து கொழுத்திருக்கிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். நானும் உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன்னு சொல்லி தாவீது சொல்றாரு. இன்னைக்கு நம்ம சில சகோதரர், கர்த்தருக்குள்ள ஒரு சகோதரனை தெரியும், அவர் பாத்தீங்கன்னா இரவு ஃபுல்லா தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து பாக்குறத நான் கண்ணார பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கேன். அப்போ வேத வசனங்களை இரவும் பகலும் இருந்து வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி இருக்குது. அப்போ உங்களுடைய வேதத்தில் நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லி எழுது. அப்போ அது நம்மளுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குது. ஒரு சின்ன விஷயம் நம்ம அவரை பத்தி தெரிஞ்சு கொண்டோம்னா அது அளவற்ற சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கும். அந்த ஒரு சந்தோஷம் குறைவா இல்லாம பெருகும்படி ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாளா என்ன பண்ண நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இயேசுவை கர்த்தர் என்று மட்டும் தான் தெரியும். இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கணும்ன்றது மட்டும் தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா காலப்போக்குல பாத்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய வசனங்களை நம்ம சகோதரர் மூலமா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போதித்து இன்னைக்கு நம்மள தேவனுடைய பிள்ளைகளாக்கி அந்த வசனங்களை நாமளே அதை ஆராய்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணாரு, நம்மளுக்கு அந்த பலனையும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்ன்றதை நம்ம விசுவசிக்கிறோம் இல்லையா? சங்கீதம் 119 அதிகாரம் 97வது வசனம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். ஆமென். ஆமென். உமது வேதத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம்னு சொல்றாரு. அப்போ நம்ம தியானம் எதுவா இருக்கணும், நம்மளுக்கு குறித்த சிந்தனை தான் நம்மளோட தியானமா இருக்கு. அது ஒரே சிந்தனையா இருக்குது தான் தியானம்வாங்க. அப்போ உலகத்துக்குரியது கவலைப்படாம ஆவியானவர் ஏன் இந்த வசனத்தை சொல்லியிருக்காரு, எதுக்காக சொல்லியிருக்காரு, நம்ம சிந்தனை செயல்கள் எல்லாமே இந்த வசனத்தை குறித்தே நம்மளுக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்முடைய வாஞ்சையை பார்க்கிறார் இல்லையா? நிச்சயமா அதை ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். வீண் சிந்தைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன்னு சொல்லி இன்னொரு வசனத்துல சங்கீதக்காரர் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ வீண் சிந்தனைனா அழிஞ்சு போகிற எல்லாமே வீண் சிந்தனை தான். அப்போ கிறிஸ்துவோட ராஜ்யமும் அவருடைய அன்பும் அவருடைய கிருபையும் என்றென்றும் நிலைத்திருக்கு. அப்போ அவருடைய வசனமும் என்றென்றும் நிலைத்திருக்கிறதுன்னு சொல்லியது. அப்படிப்பட்ட வசனத்தை பிரியப்படணும். முதல்ல நம்ம அதை நேசிக்கணும். ஏன்னா தேவன் பேசின வார்த்தைகள், அது தேவன் நேரடியா பேசின வசனங்கள் அதெல்லாம். அப்படிப்பட்ட வசனங்களை, ஆவியானவர் பேசின வசனங்களை நம்ம படிக்கிறோம். அதை படிக்கிறவங்களே பாக்கியவான். அதை ஆராய்ந்த சத்தியத்தை தெரிந்து கொள்கிறவங்க எவ்வளவு பாக்கியவானா இருப்பாங்கன்றத பாருங்க. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ விசுவாசம் எதனால வரும்னா கேள்வினாலதான் வரும். கேள்வி எதனால வரும்? தேவனுடைய வசனங்களை படிக்கிறோம். அப்போ படிக்கும் போதுதான் நம்மளுக்கு கேள்வி வரும். ஏன் அந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் மாறுபாடா இருக்குது? ஏன் இப்படி ஒரு வசனம் இன்னொரு வசனத்துக்கு இடையூறா இருக்குது? அப்போ எந்த வசனம் எது உண்மை? இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மோசேவை முகமுகமாய் தேவனை தரிசித்தான்னு எழுதியிருக்கோம். அதே நீங்க புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது கிடையாதுன்னு எழுதியிருக்குது. அப்போ எது உண்மை அப்படின்ற அந்த கேள்வி வரும். அப்ப நம்ம கேள்வியை தேடும் போதுதான் விசுவாசம் படிப்பு வரும். எப்போ வரும்னா அந்த வசனங்களை நம்ம படிக்கும் போது, அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது நம்மளுக்கு விசுவாசம் பிறக்கும். உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியமாய் இருக்கிறேன்னு சொல்லி எழுது. அப்போ தேவனுடைய வசனம் எல்லாமே எப்படி இருக்குன்னா புடமிடப்பட்டதா இருக்கிறது. அது எல்லாமே சத்தியம்னு சொல்லி நம்ம அறிஞ்சு கொள்ளணும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 30 அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். ஆமென். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். அப்போ நம்ம படிக்கும் போது என்ன பண்ணோம்? ஏசப்பா இந்த வசனம் சத்தியம் என்றதை நான் விசுவசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல எழுதி இருக்கிறதும் சத்தியம் தான், புதிய ஏற்பாட்டுல சொல்லுகிறதும் சத்தியம் தான். எனக்கு தான்ப்பா புரியல. அப்போ எனக்கு உங்களுடைய வசனத்தை நான் சத்தியம்ன்றதை ஒத்துக்கொள்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு புரியலப்பா, எனக்கு சொல்லி கொடுங்க. நாங்க முட்டாளும் மூடனுமா இருக்கிறோம், நாங்க படிப்பறிவு இல்லாத இருக்கிறோம், எனக்கு சொல்லி கொடுங்கப்பா. நீங்க எப்படி கேட்கணும்னா, ஏசப்பா மறைப்பொருளா இல்ல, நீங்க சாடையா சொன்னா நம்மளுக்கு புரியாது ஏசப்பா, அதை புரிந்து கொள்றதுக்கு எங்களுக்கு ஞானம் இல்லை, அதனால நீங்க தெளிவாவே எங்களுக்கு வெளிப்படையாவே சொல்லி கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது பாத்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா அந்த வசனங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுப்பார். புல் உதிர்ந்தது, பூவும் உதிர்ந்து போகும், நமது தேவனுடைய வசனமும் என்றென்றைக்கும் நிற்கும் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ தேவனுடைய வசனம் அது சத்தியம், அது நிச்சயமா நிறைவேறும். அந்த வசனத்துல ஒரு பொய்யும் இராது என்பதை முன்பே அறிந்து கொள்ளணும். சத்தியத்தில் ஒரு பொய்யும் இராது என்பதை முந்தி நம்ம அறிந்து கொள்ளணும். அப்ப அது சத்தியம். அந்த சத்திய வசனம் ஆண்டவர் எப்படி எழுதியிருக்கிறாரு, எதற்காக எழுதியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். வேத வாக்கியம் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய மனுஷன் தேறினனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாகவும்
அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்துதலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவையா இருக்கு. அப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி 2 தீமோத்தேயு 3:16 நமக்கு சொல்லுது. அப்போ தேவனுடைய ஆவியானவர் தான் அவங்க தீர்க்கதரிசிகளுக்கு அவரை கொண்டு பேசினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் ஏசாவை கொண்டு உரைத்தது அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ எல்லா வேத வசனங்களும் தேவாவியினால் எழுதப்பட்டிருக்குன்னா அப்போ அந்த ஆவியானவர் தான் நமக்கு அதை வெளிப்படுத்த முடியுமே தவிர நம்மளுடைய அறிவோ, ஞானமோ, புத்தியோ இதை தெரிந்து கொள்ள முடியாது. இப்போ ஆவியானவர் தான் மறைப்பொருளை நமக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். வாசிக்கலாம், ஏசாயா 48:6 வாசிக்கலாம். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ. இது முதல் புதியவைகள் ஆனவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். ஆமென். ஆமென். அவைகளை கேள்விப்பட்டாயே, இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை தேவன் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். அவையெல்லாம் பார், இப்பொழுது நீங்கள் அவைகளை அறிந்திருக்கிறீங்க அல்லவா. அப்போ நீங்க நம்மளாம் எல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா அந்த வசனங்கள் எல்லாம். இது முதல் புதிதானவைகளையும் நீ அறியாத மறைப்பொருளையும் உனக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்லி யார் சொல்றாரு? கர்த்தர் தான் நம்மளுக்கு சொல்றாரு. அப்போ புதிய வகைகளை ஆனாலும் சரி, நமக்கு அறியாத மறைப்பொருளானாலும் சரி, அதை நமக்கு வெளிப்படுத்தினதும் கர்த்தர் தான், நமக்கு முன்பு இருந்த சகோதரருக்கு வெளிப்படுத்தினதும் கர்த்தர் தான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இக்காலத்துல தேவனுடைய ராஜ்யத்தை தர போறீங்க அப்படின்ற பரிசுத்த ஆவி உதவி இல்லாம ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க. அவர் மரித்து மரம் ஏறி போகும்போது அப்போ ஜீசஸ் சொல்றாரு, பிதாவின் ஆதீனத்துல வைத்திருக்கிற காரியங்களை குறித்து நீங்க ஏன் கேட்கறீங்க அப்படின்ற, அது உங்களுக்கு அடுத்தது அல்ல அப்படின்றாரு. இதே இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும், அவர் 2ஆம் வருகையில தான் ராஜ்யத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பாருங்க. அதே போல அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதுல வசந்த காலம் தொடங்கும் போது அப்போ என்னன்னா, நான் வாசல் அருகே வந்திருக்கிறேன்றதை நீங்க அறிந்து கொள்ளுங்க அப்படின்றாரு. அப்போ நான் வாசல் அருகே வந்திருக்கிறேன்றதை அதனாலே அறிந்து கொள்ளுங்கன்னா, அத்தி மரம் துளிரிடும் போது அது வசந்த காலம் சமீபமா இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கன்றாரு. அதுக்கு மட்டும் இல்ல, அது ஒரு க்ளூ கொடுக்குறாரு. அப்போ நான் வாசல் அருகே வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கன்னா, அப்போ அத்தி மரம் துளிரிடுகிற வரைக்கும் அவர் வரமாட்டாரு அப்படின்றது இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் வரை பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த வசனங்களை நம்ம என்ன பண்றோம்? அந்த வசனங்களாலே நம்ம கற்றுக்கொள்கிறோம். இதை யார் நம்மளுக்கு போதிக்கிறா? கர்த்தர் தான் நம்மளுக்கு போதிக்கிறார். இல்லைன்னா அந்த வசனத்தை நான் 100 தடவை முறை படிச்சிருக்கிறேன், ஆனா அது ஒரு நாளும் அது முன்னாடி வரைக்கும் அவர் வரமாட்டாருன்னு அந்த வசனம் சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ ஆண்டவரை தேடணுன்ற அந்த வாஞ்சை நம்ம தேடி தேடி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு நாள் அதை படிக்கும் போது என் இருதயத்துல தோணுது. அப்போ நம்ம இருதயத்துல அந்த தோன்றதை வைக்கிறது யார் தோண வைக்கிறா? கர்த்தர் தான் நம்மளுக்கு தோண வைக்கிறாரு. அது நம்மளோட புத்தியோ, நம்மளோட அறிவோ, நம்மளோட ஞானமோ அதை நம்மளுக்கு சொல்லி கொடுக்காது. உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையான்னு சொல்லி எழுதியிருக்கு. பாருங்க, பார்வோன்கிட்ட யோசேப்பு என்ன சொல்றாருன்னு ஆதியாகமம் 41:5 வாசிக்கலாம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்வாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரத்யுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளிச் செய்வார் என்றான். ஆமேன். ஆமேன். பார்வோன் யோசேப்பை குறித்து கேட்கிறான், நீ சொப்பனம் சொன்னா அதுக்கு பதில் சொல்வேயாமே. நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அதுக்கு நீ பதில் சொல்லுன்னு சொல்லும் போது யோசேப்பு சொல்றாரு பார்வோனுக்கு பிரதியுத்தமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருள செய்வார். அப்போ பார்வோனுக்கு இல்ல, நமக்கும் யார் சொல்றா? தேவன் தான் அதை சொல்றாரே தவிர யோசேப்போட ஞானமும் புத்தியும் அறிவும் அதை சொல்லல. ஆவியானவர் யோசேப்புக்கு வெளிப்படுத்தி பார்வோனுக்கு அதை வெளிப்படுத்துகிறாருன்றதை நம்ம பாக்குறோம். சரி, தானியேல் ஞானியான்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஆனா தானியேலுக்கு இந்த ஞானத்தையும் இந்த வசனத்துக்கான விளக்கத்தையும் இந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தையும் யார் சொல்றான்னு பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்கலாம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளும் ஆனதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ஆமேன். ஆமேன். அப்போ நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனம் காண்றாரு. அதை தானியேல் விளக்கம் சொல்லும் போது, அப்போ அந்த விளக்கத்தை யார் தானியேலுக்கு சொல்லிக் கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் தான் சொல்லிக் கொடுக்குறாரு இல்லையா? அதனால்தான் அவரே ஆழமும் மறைப்பொருளானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். அப்போ தானியேலுக்கு இதை சொல்லணும்னு கடைசி காலத்துல சம்பவிக்க போவதை தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லிதான் தானியேல் சொல்றாரே தவிர அவரோட ஞானமோ அறிவோ புத்தியோ இதை வெளிப்படுத்துச்சுன்னு சொல்லி எந்த வசனமும் நம்மளுக்கு இல்லை. தானியேல் 2ஆம் அதிகாரம் 47 வாசிக்கலாம். ராஜா தானியேலை நோக்கி,
நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். ஆமென். ஆமென். நேபுகாத்நேச்சர் அந்த ராஜா என்ன சொல்றாருன்னு பாருங்க. தானியேலை பார்த்து சொல்றாரு, நீ இந்த மறைப்பொருள்களை வெளிப்படுத்தினபடினால் மெய்யாகவே உங்கள் தேவனே தேவர்களுக்கெல்லாம் தேவனும் ராஜாக்களுக்கெல்லாம் ஆண்டவரும் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறார்கள். ஏன்னா அவங்கள வச்சு அந்த ஞானிகளால என்ன பண்ண முடியல, அதுக்கான சொப்பனத்தை அறிவிக்க முடியல. அவங்க வணங்கின தெய்வமும் அவங்கள கைவிட்டது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறத பரிசுத்த ஆவியானவர் ஒருவராலே அதை வெளிப்படுத்த முடியும். நம்மளுடைய ஞானத்தினாலோ புத்தினாலோ அதை அறிந்து கொள்ள முடியாதுன்றதுக்கான வசனங்களை நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11-13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆமென். ஆமென். மனுஷன் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்போ எனக்குள்ள இந்த மனுஷனா இருக்கிறேன், எனக்குள்ள ஒரு ஆவி இருக்குல்ல, அந்த ஆவி நான் என்ன நினைக்கிறேன், என்ன சிந்திக்கிறேன், எனக்கு என்ன தேவை, நான் எதை விரும்புறேன்றத வெளிப்படுத்தும் இல்லையா? அது போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்ப வேத வசனம் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்குன்னா அந்த ஆவியானவர் வெளிப்படுத்தினால ஒழிய வேத வசனங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. இப்போ இந்த வசனத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டாங்க, எங்களுக்கோ தேவன் தம்முடைய ஆவியினால் வெளிப்படுத்தினார் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவன் அறியல, ஏன்னா அவன் சிலுவையில அறிஞ்சது யாராம்? சர்வ வளம் உள்ள தேவனாகிய கர்த்தரை தான் மகிமையின் கர்த்தர்னு சொல்லி சங்கீதத்துல எழுதி வைத்திருக்கு. அப்போ சர்வ வல்லம் உள்ள தேவனை தான் அவங்க சிலுவையில மாம்சத்துல வரும்போது அவர் சிலுவையில அறைந்தாங்கன்றத அவங்க அறியல. ஆனா நமக்கு எப்படி தெரிஞ்சது? தேவனும் தம்முடைய ஆவியை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிதான் அடுத்த வருஷம் இந்த மனுஷன் உள்ள ஆவியன்றி மனுஷரில் எவன் அறிவான், அது போல தேவனுடைய ஆவியன்றி தேவனுக்குரியவர்களை ஒருவனும் அறிய மாட்டான்னு சொல்லி எழுதிருக்கு. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், உலகத்தின் ஆவினா யாரு? இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிற பிசாசின் ஆவி. இந்த ஞானம், இந்த உலகத்தின் ஞானத்தை குறித்து சொல்லுது. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியை பெற்று, அப்போ அவைகளை நாங்கள் மனுஷ ஞானமாய் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்கிறதோடு சம்பந்தப்படுத்தி காண்கிறோம். அப்ப நம்ம எழுத்தா பார்த்தோம், எங்க அது கொல்லும் இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா, அவர் தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அறியன்னு சொல்லியிருக்கிறாரு, அப்ப அவருக்கு தெரியாதா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பாக்குறோம் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் பிதா கிட்ட ஜெபம் பண்றாரு, அப்போ அவங்க 2 பேரா? அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாருமே தேவன் சொல்றாங்களே. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பேதுரு கிட்ட கேட்கிறாரு, நான் யாருன்னு, நீ ஜீவன் உள்ள தேவனுடைய கிறிஸ்துன்னு சொல்றாரு. ஆமா, அவர் கிறிஸ்து தான், தேவன் கிறிஸ்துவாய் வந்து நம்மளை ரட்சித்தார். அதே பேதுரு சுவிசேஷம் எழுதும் போது நம்முடைய கர்த்தரும் ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு, நம்முடைய தேவனும் கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு. யோவான் என்ன சொல்றாரு? மெய்யான தேவன் சொல்றாரு. ரோமர்ல பாத்தீங்கன்னா பவுல் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவனும், தீத்துல பாத்தீங்கன்னா மகா தேவனும் அப்படி சொல்றாரு இல்லையா? எல்லாரும் எத்தனை பேர் சுவிசேஷம் எழுதினாங்களோ அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா அவரை தேவன் தான் சொல்றாங்க. தோமாவும் பாத்தீங்கன்னா என் தேவனே என் ஆண்டவரே தான் சொல்றாங்க. அப்போ அந்த வசனம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது எத்தனை தேவர்கள் நம்மளுக்கு இருக்க முடியும்? நம்மளுக்கு 2-3 தேவர்கள் இருக்கலாமா? இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்ப தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்லி தானே எழுதி இருக்குது. அப்ப தேவனுடைய குமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு எழுதலையே. அப்ப தேவனுக்கு எப்படி குமாரன் இருக்க முடியும்? அவர் மரியாளோட வயிற்றுல பிறந்திருக்கிறாரே. அப்படி குமாரன் நீங்க மாம்சத்துல சிந்தித்தீங்கன்னா எழுத்தா பாத்தீங்கன்னா அது காம விகாரம் சொல்லி வேத வசனம் சொல்லுகிறதே. அப்போ ஆவிக்குரிய வசனத்தை ஆவிக்குரியதோடு நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். அப்போ பார்க்கும் போதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான், அவர் நமக்கு சொல்லி கொடுத்தாதான் அதை நம்ம கற்றுக்கொள்ளுவோமே தவிர, இல்லைன்னா நம்மளுக்கு அது பைத்தியமாக தோணும். அதை எதிர்த்து நிற்பாங்க. இப்போ எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது, அந்த ஆவியானவர் நமக்கு இதை வெளிப்படுத்துறாருன்னா, உங்களுக்குள்ள அதே ஆவி இருந்தாருன்னா நம்ம ஒருமித்து நடப்போமே. அப்போ நீங்களும் என்ன சொல்லுவீங்க? அதுக்கு ஆமேன்னு சொல்லுவீங்களே. அப்போ வேறொரு ஆவி இருந்தாதான் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லும் போது இன்னைக்கு இத்தனை போராட்டம் எதனாலன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாமத்திற்காக தான். அந்த ஒரு நாமத்தினால நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும். அதனாலதான் அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் நம்மளுக்கு கட்டளை படல.
அவரால் தான் நம்மளுக்கு ரட்சிப்புன்னு சொல்லி அந்த நாமத்தை நிமித்தம் தான் இன்னைக்கு நம்மளை அவங்க நிந்திக்கிறாங்க. ஒன்லி ஜீசஸான்னு பார்த்து நம்மள சொல்றாங்க இல்லையா? நம்ம ஒன்லி ஜீசஸா? பிதாவாகிய தேவன் குமாரனாக நமக்கு வெளிப்பட்டார்னு சொல். மாம்சத்தில் கொலை உண்டு, ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரா நமக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா அப்படின்னு தான் பவுல் கேட்கிறார். அவர் பரிசுத்தர், அதனால பரிசுத்த ஆவி, அவர் தேவன், தேவனுடைய ஆவின்னு சொல்லி நம்ம வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தும் போது அதை நம்ம கற்றுக்கொள்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 44 46 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவையெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதே இருந்தது. ஆமேன். ஆமேன். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசனின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிற எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது சொல்லவில்லையான்னு சொல்றாரு. அப்போ நியாயப்பிரமாணத்திலும் சரி, தீர்க்க தரிசனங்களும் சரி, சங்கீதங்களிலும் சரி, ஆகமங்களிலும் சரி, இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்குது. அப்ப மோசே எங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லியிருக்காருன்னா ஒரே ஒரு வசனம் இருக்கும். அவர் என்ன சொல்லுவார்னு பாத்தீங்கன்னா, உங்கள் சகோதரருக்குள்ளே நான் ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவேன், அவரோட வசனத்தை கேளாத எவனும் அறுப்புண்டு போவான்னு. வேற எதுனா கிறிஸ்துவ பத்தி எழுதியிருக்கிறாரான்னு கேட்டா ஒரு வசனமா அங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ பத்தி இருக்காது. ஆனா இங்க சொல்றாரு, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிற எல்லாம் நிறைவேற வேண்டும். அப்ப நியாயப்பிரமாணமே யாரை குறித்து எழுதியிருக்குது? கர்த்தரை குறித்து இருக்குது. அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர் யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அதை நிறைவேற்றுகிறார். அப்போ பஸ்கா பலியாக வந்தது யாரு? நம்முடைய கர்த்தர். அப்படி எல்லாமே நீங்க நியாயப்பிரமாணத்துல இருக்கிற ஒரு குத்து விளக்கா இருக்கட்டும், மேஜையா இருக்கட்டும், இல்ல ஒரு அப்பமா இருக்கட்டும், பண்டிகையா இருக்கட்டும், ஓய்வு நாளா இருக்கட்டும், இது எல்லாமே கர்த்தர் சேர்ந்து நிறைவேற்ற போகிறார். அது கர்த்தரை குறிக்கிறது. கர்த்தர் தான் நிஜம். அவரை பத்தி அறிந்து கொள்றதுக்கு அது நிழலா இருக்கு. நம்ம நியாயப்பிரமாணத்தின் தீர்க்க தரிசனத்தையும் ஆவிக்குரியதோடு நம்ம ஆராய்ந்து பார்த்தோன்னு வைங்களேன், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். இப்ப அது மாதிரிதான் பண்டிகை குறித்து நம்ம ஆராயிரும். முதல்ல கர்த்தர் தான் 4 பண்டிகைகளை நிறைவேற்றாருன்னா, அப்ப 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. எக்கால பண்டிகையில தான் நம்முடைய கர்த்தர் வருவார்ன்றத எதனால நம்ம தெரிந்து கொள்றோம்னா, நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற பண்டிகை குறித்து தான் நம்ம கத்துக்கொள்கிறோம். ஓய்வு நாளை ஏன் ஆசாரிக்கணும்னு சொல்றாருன்னா, ஓய்வு நாள் தான் 1000 வருஷ அரசாட்சின்றதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த மாதிரி வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி நம்ம பார்க்கும்போது சத்தியம் என்னதென்று நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு மனதை அவர் திறந்தார்னு சொல்லி எழுது. இப்ப ஆண்டவர் நம்ம இருதயங்களை திறந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல கூடி ஒரே ஆவியில நம்ம தாகம் தீர்க்கப்பட்டு இருக்கிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஆமென். ஆமென். இப்ப பாத்தீங்கன்னா பவுல் பிரசங்கிச்சுட்டு இருக்கும்போது அந்த வசனங்களை அவங்க இருதயங்களுக்குள்ள போகும்படியாக, அந்த விசுவாசிக்கும்படியாக யார் அதை திறந்தார்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார்னு சொல்லி எழுது. அப்ப கர்த்தர் தான் அவங்க இருதயத்தை ஓபன் பண்ணாருன்றதை நம்ம பாக்குறோம். அந்த வசனம் அப்பதான் அவங்க இருதயங்கள்ல விதைக்கப்படும். அந்த வசனம் 30, 60, 100 பலன் தரணும்னா அது கர்த்தர் திறந்தால ஒளிய என்ன முடியாது, அது விளையாது. அதனால்தான் நான் விதைச்சேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினா தேவனே விளைய செய்தான்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ எல்லா வசனமும் ஒரு நாளைக்கு வெளியே வரும். அது யார் வெளிப்படுத்துவார்னா கர்த்தர் தான் வெளிப்படுத்துவார். அதனால்தான் வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. அப்போ வெளிக்கு வராத மறைப்பொருள்னா பைபிள்ல இருக்கிற எல்லா மறைப்பொருளும் ஒரு நாள் நிறைவேறும். அப்போ நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாம கர்த்தர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். அப்போ அதனாலே நம்ம அறிந்து கொள்ளலாம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பாங்க. யாராவது விளக்க கொளுத்தி எங்க வைப்பாங்கன்னா மேலதான், விளக்கு தண்டு மேலதான் வைப்பாங்க. அப்பதான் அது பிரகாசிக்கும். அந்த பிரகாசத்துல, அந்த வெளிச்சத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, பயனடைவாங்க. அப்ப அதே போல வேத வாக்கியங்களும் மறைப்பொருளா இருந்தாலும் அது வெளிக்கு நிச்சயமா வரும். அந்த வெளிச்சத்துல நம்ம எல்லோரும் பிரகாசிக்கும்படியாக ஒரு நாள் நிச்சயமா அது வெளியரங்கமாக என்ன பண்ணும், வெளிப்படும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள் வாசிக்கலாம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளி அரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி
தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். ஆமென். ஆமென். புரோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுதோறும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி உபதேசம் பண்ண. அப்போ மறைப்பொருளை ஆவியானவர் பவுல் மூலமா வெளிப்படுத்தினார்ன்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் பாத்தீங்கன்னா இது தேவனே நேர்ல பேசினது, நேர்ல மனுஷனா நமக்கு சொன்னது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆவியானவர் துணை கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, இதை எழுதுறாங்க இல்லையா? அதுக்கான விளக்கத்தை அறிஞ்சு பாக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு பிரோஜனமான எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க, மறைத்து வரைக்காம வெளியரங்கமா வீடு தூரம் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, உபதேசம் பண்றாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்னன்னு சுவிசேஷம் அறிவிச்சாங்க? இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்துன்னு மட்டுமா சொன்னாங்க? அவரை கர்த்தர் என்று சொல்லி போதிக்கிறாங்க இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் எங்களை உங்களோட ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம்னு சொல்றாங்க. கர்த்தர் நம்முடைய யூத கோத்திரத்தில் தோன்றினார் என்று பிரசித்தமா இருக்கிறதேன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் தான் யூத கோத்திரத்துல மனுஷனா பிறந்தார்னு சொல்றாரு. முதலாம் மனுஷன் மண்ணால் உண்டானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். அப்போ நம்மளுக்கு எத்தனை கர்த்தர் இருக்க முடியும்? நம்மளோட தீர்க்கமான கட்டளை என்னது? இஸ்ரவேலே கேள், நம்முடைய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதுதான் பிரதான கட்டளை. அப்ப இந்த கட்டளை சத்தியம், இது சத்தியம். அப்போ பழைய ஏற்பாட்டுல தேவனும் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவும் ஒருவரே என்பதை நம்ம வேத வசனங்களை ஆராய்ந்து கொண்டுதான் நம்ம அறிஞ்சு கொள்றோம் இல்லையா? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள் வாசிக்கலாம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லோருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆமென். ஆமென். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல். அப்போ என்னெல்லாம் ஆவியானவர் பவுலுக்கு வெளிப்படுத்தினாரோ அதை எல்லாவற்றையும் சபையில அறிவித்திருக்கிறார் இல்லையா? அப்போ அதனாலதான் அவர் தைரியமா சொல்றாரு, எல்லோருடைய ரத்த பலிக்கும் நான் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன். நாளைக்கு நீ ஏன் சொல்லலன்னு பவுலை பார்த்து ஆண்டவர் கேட்க கூடாதபடிக்கு, நியாய தீர்ப்புல அந்த கேள்வி எழும்பாதபடிக்கு இன்றே என்ன பண்றாரு, ஆண்டவர் என்னதை அவருக்கு வெளிப்படுத்தினாரோ அதை நிருபங்களாகவும் சபைகள்ல வெளியரங்கமாகவும் என்ன பண்ணாரு, கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாய் போதித்தார் என்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்போ ஆவியானவர் நமக்குள்ள வரும்போதே வரங்களோடு தான் வருவார். ஏன்னா அவர் வசனம் சொல்லியிருக்கு இல்லையா, அவர் வரங்களை பெற்றுக்கொண்டு வந்தார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அவர் வரங்களை பெற்றுக்கொண்டு வந்தார்னா வரங்கள்ல 9 வரங்கள் இருக்கு இல்லையா? இப்போ பாத்தீங்கன்னா ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவனுக்கு அறிவை உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி, ஆவிகளை பகுத்தறிதல், பற்பல பாஷைகள் பேசுதல், பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுதல் சொல்லிட்டு இப்படி 9 வரங்கள் நமக்கு இருந்தாலும் இதுல முதல் 3 வரங்களை பாருங்களேன். ஞானத்தை போதிக்கும் வசனமும் இது ஆவியானவருடைய வரங்கள்னு சொல்லி எழுது. 2வது என்ன பாருங்க, அந்த ஆவியானவராலே அறிவை உணர்த்தும் வசனமும். 3வது பாத்தீங்கன்னா விசுவாசமும். அப்போ ஞானத்தை போதிக்கும் வசனமும், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், இது 3மே வரங்கள் இருந்தாதான் நம்ம வேத வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் நிச்சயமா நீங்க எல்லாருமே இயேசுவை தேவன் என்று சொல்லிதான் விசுவாசிச்சுதான் இன்னைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுத்தார் இல்லையா? அப்போ ஆவியின் வரங்கள் 1 இருக்கு. நிச்சயமா கர்த்தர் 1க்கும் மேற்பட்ட வரங்களை கொடுப்பார். வரங்களை பெற்றுக்கொண்டு வந்தார்னு சொல்லி எழுதிருக்கு. இப்ப இந்த 9 வரங்கள்ல ஆவியானவர் 2க்கும் மேலான வரங்களை தான் நம்மளுக்கு கொடுத்திருப்பாரு. அப்ப நம்ம அதை அவிழ்த்து போடாம, ஆவியை அவிழ்த்து போடாம என்ன பண்ணோம், அதில் அனல் மூட்டி எழுப்பி வேத வசனங்களை தாவீதை போல தியானிக்கிற பிள்ளைகளா இருந்தோம்னா நம்ம வசனங்கள் இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் நிறைய நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியங்கள் சொல்லி வசனம் எழுதிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள் வாசிக்கலாம். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவனெவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனெவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். ஆமென். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லைன்னு சொல்லிதான் வசனம் ஆரம்பிக்குது இல்லையா? அதுக்கப்புறம் தான் ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். அப்போ நம்ம கேட்கிற விதத்தை குறித்து நம்ம கவனிக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அது ஆர்வம் இருக்கணும். ஏதாவது ஒரு புதுசா ஆண்டவர் சொல்லி கொடுக்க மாட்டாரா? இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டடியில புதுசா நான் எதனா கத்துக்க மாட்டேனா அப்படின்ற அந்த ஆர்வம் நம்ம இருதயங்கள் இருக்கணும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவங்கிட்ட என்ன பண்ணுவான், தனக்கு உண்டான இது என்னது அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் சொல்றது. அப்போ உள்ளவன் எவனா, எனக்கு ஒரு 2-3 வசனம் தான் ஆரம்பத்துல தெரியும். அப்போ எனக்கு இதை தானே தெரியும், நான் எப்படி போய் சுவிசேஷம் அறிவிக்கிறத சொல்லி நான் பயந்தேன். அப்போ நான் எப்படி சொல்ல முடியும், எனக்கு தெரியாது, 4 கேள்வி கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியும் அப்படின்னு நான் பயந்தேன். எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ ஆவியானவர் என்ன பண்றாரு, உனக்கு இருக்கிறத கொண்டு நீ பலனோட நீ போய் சுவிசேஷம் அறிவி. அப்போ ஆண்டவர் அதை போய் தேட சுவிசேஷம் அறிவிக்கும் போது நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும்,
நிறைய பேர் விதண்டவாதமான கேள்விகள் கேட்பாங்க. அப்போ நம்ம போய் அதை ஆராயும் போது ஆவியானவர் நமக்கு பதில் கொடுப்பார். ஆனா அவங்களுக்கு அதை சொல்லணும்னு ஆவியானவர் அங்க மறைச்சிட்டு நம்ம வீட்டுல அதை தேடும்போது நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அப்போ அவனுக்கு மறைத்து நமக்கு என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். அதை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அது கடக்கும் போது அதே கேள்வி இன்னொருத்தர் எழுப்பும் போது கர்த்தர் அந்த வசனத்தை நமக்கு போதிக்கிறார். அதனால ஒருவனும் எதிர்த்து நிற்கக்கூடாத வாக்கை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? சரி, அதுக்கு ஜோடி வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிக்கலாம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினால் நான் ஓமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். ஆமென். ஆமென். இப்போ ஏற்கனவே லூக்கா 8ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை படிச்சோம். அதோட ஜோடி வசனம் தான் நம்ம படிக்கிறோம். ஜோடி வசனம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா 2 வசனம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல கூடுதலா ஒரு வார்த்தையை ஆண்டவர் எப்போது மறைச்சு வச்சிருப்பாரு. அப்போ அந்த மறைப்பொருளை நீங்க எப்படி பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது இதுல இருக்கிற ஒரு வார்த்தை அதுல இல்லாம இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமா இருங்கள் சொல்லியிருக்கு இல்லையா? கவனிங்கள் சொல்லி எழுதியிருக்குது. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அதோட அங்க வசனம் முடிஞ்சிச்சு. இங்க பாத்தீங்கன்னா அவர்கள் கண்டும் காணாதவர்களும் கேட்டும் கேளாதவர்களாகவும் உணர்ந்து கொள்ளாதவர்களும் இருக்கிறபடியால் நான் ஓமையாக பேசுகிறேன் அப்படின்றாரு. சரி, அப்போ அவங்க கண்டும் காணாதவர்களும் கேட்டும் உணராதவர்களா இருக்கபடியா தான் நான் ஓமையா பேசுறேன். அப்போ உங்களுக்கோ தேவனுடைய ரகசியங்கள் அருளப்பட்டது, அவங்களுக்கோ அருளப்படலை, நான் ஓமையா பேசுறேன்னு சொல்றாரு இல்லையா? இந்த அப்படியே இன்னொரு ஜோதி வசனத்தையும் பார்க்கலாம். இதுல இன்னும் கூடுதலான வசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார் பாருங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிக்கலாம். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கிறபடி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். ஆமென். ஆமென். நல்லா பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நீங்க கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? இங்க என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அருளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவையெல்லாம் ஓமையாக சொல்லப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கீழே பாத்தீங்கன்னா அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களும் கேட்டும் உணராதவர்களும் இருக்கும்படியாக இப்படி சொல்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா மத்தேயுல இந்த வசனத்துல இதே ஜோடி வசனத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும்ன்ற இந்த வார்த்தை இல்லை. ஆனா மார்க்ல பாத்தீங்கன்னா இருக்கு. அப்போ கர்த்தர் அவங்களோட ஒருத்தருக்கு வெளிப்படுத்தி ஒருத்தருக்கு மறைக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படலை, ஏன் அவங்க குணப்படலைன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அவங்க தன்னை பாவின்றதை ஒத்துக்கொள்ள. நான் பாவின்னு சொன்னாதான் கிறிஸ்து எனக்கு வைத்தியரா இருக்கிறாரு. நான் நோயாளின்னு ஒத்துக்குனாதான் கர்த்தருடைய ரத்தம் என்னை சுகப்படுத்தும். அதே போல நான் மன்னிக்கணும். நான் யாரையாவது மன்னிக்காம நான் இன்னமும் மாம்சத்தின் கிரியையில இருந்து தன்னை நீதிமான்னு சொல்லி நான் வேதத்துல போய் ஆராய்ஞ்சேன்னா எனக்கு ஒண்ணுமே இருக்காது, என்னை வெறுமையா அனுப்புவார்னு சொல்லி எழுது. அப்போ நொறுங்கப்பட்ட இருதயத்துலதான் கர்த்தர் வாசம் செய்வார். நான் ஒரு குப்பையும் தூசும் துரும்புமா இருக்கிறேன், எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரா இருக்கிறார். என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ கால மறைப்பொருள்களை உமக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்றாரு. அவர் பேசுனது எல்லாமே ஓமையா தான் பேசியிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். இப்போ இந்த ஓமையை நம்ம எப்படி படிக்கணும்ன்றத ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணுமா? அது பெயர்ந்து போவோம்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? சரி, இப்போ நம்ம கிட்ட கொஞ்சம் கூட கடுகளவு கூட நம்ம இருதயத்துல விசுவாசம் இல்லையா? ஏன் அப்ப அதை சொன்னா அது நடக்க மாட்டுது? அப்போ வேத வசன சத்தியம் அது உண்மை, அது புடமிடப்பட்டது இல்லையா? அப்ப நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கிறேன். அப்ப ஆவியானவர் என்ன சொல்ல வராரு? அப்ப கடுகளவு எனக்கு விசுவாசம் இருக்குது. அப்ப விசுவாசம் இருக்கும்போது நான் மலையை பார்த்து சொல்றேன், அது எனக்கு பேர்ந்து போக மாட்டுதே. அப்ப பேர்ந்து போடலன்னா கடுகளவு விசுவாசம் இருக்கிறதும் உண்மைதான். அதனாலதானே நம்ம உலகத்தை விட்டு பிரிந்து இருக்கிறோம், கர்த்தர் வருவார்ன்றது காத்து கொண்டிருக்கோமே. விசுவாச குறைபாடு நம்ம கிட்ட இருக்கலாம், ஆனா விசுவாசம் இல்லாம இல்லையே. அப்ப ஏன் இது நடக்கல? சரி, இன்னும் அதிக சகோதரர்கிட்டயும் நம்ம பாக்குறோம், ஏன் உலகத்துல ஒருத்தர்கிட்ட கூட விசுவாசம் இல்லையா? ஏன் அப்ப இது நடக்கல அப்படின்னும் போது 2 கேள்வி கேட்டு பார்க்கணும். ஒண்ணு, இந்த மழை பெயர்ந்து போறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னொன்னு, விசுவாசம் எல்லாருக்குள்ளயும் இருக்கு, ஆனா அளவுலதான்
குறைவா இருக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க அப்ப கடுகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா மழை பெயர்ந்து போவோம்னா, கடுகளவு விசுவாசத்தை ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 26ல இருந்து 31 வசனங்கள் வாசிக்கலாம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டிறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆமேன். ஆமேன். அப்போ கடுகளவு விசுவாசத்தை ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, அற்ப விசுவாசின்னு தான் சொல்றாரு இல்லையா? அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு இல்லையா? கடல் மேல ஏசப்பா நடந்து வரும்போது, நீதானா நானும் நடந்து வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னும் போது, நீ வான்றாரு. அவன் போறான். ஆனா கொஞ்சம் ஜலம் அதிகமா அடிக்கும்போது, அலைகள் அதிகமா இருக்கும்போது பயப்படுறான். பயப்பட்டோடனே அவன் முழுக பார்க்கும்போது, ஆண்டவரே, என்னை ரட்சியும் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடும்போது, உடனே அவர் கை நீட்டி அவனை பிடிச்சு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்ட. அப்போ இங்க கடுகளவு சின்ன விசுவாசத்தெல்லாம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அற்ப விசுவாசின்னு தான் சொல்றாரு. அப்ப சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை இங்க கூடுதலா நம்ம கவனிக்கிறோம். அதே போல இப்ப மத்தேயுல பார்த்தோம் இல்லையா, உனக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா, கடுகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போனா அது அப்படியே போவோம்னு சொல்லி மத்தேயுல பாக்குறோம். சரி, இதே ஜோடி வசனத்தை நம்ம வாசிச்சு பார்க்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். ஆமேன். இப்ப ஜோடி வசனத்தை படிக்கும் போது இந்த இடத்துல கடுகு இல்லை, அதுக்கு போல என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவசித்தால். அப்போ கடுகுனா என்ன அர்த்தம்? தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் சொல்றாரு. அப்போ தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவசிக்கிறானா? யாரு இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவசிச்சா அப்படின்ற இந்த சந்தேகப்படாமல் அப்படின்றத நம்ம தேடி பார்த்தோமானா பைபிள்ல ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ல இருந்து 21 வசனங்களுக்கு அங்க பதில் கிடைக்கும். வாசிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 18ல இருந்து 21 வசனங்கள் வரைக்கும். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். ஆமா, இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. உன் சன்னதி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு எதுவுமே இல்லை. சாராளோட கர்ப்பம் செத்து போயிருக்கு, அபிரகாமும் செத்தவனா இருக்கிறான்னு சொல்லி எழுதியிருக்கு, சரீரம் செத்தவன் சொல்லி எழுதியிருக்குது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது, சான்ஸே அங்க இல்லைன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்படி இருந்தும், எதுவுமே இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். எப்படி? சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் அர்த்தம். அவன் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை பத்தி அவன் கவலையே படல. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, அது நிச்சயமா நடக்கும் சொல்லி எப்படி விசுவாசம் பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, அப்போ முழுசா விசுவாசி தான் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான்னு சொல்லியிருக்கு. அப்போ நீங்க அந்த இடத்துல கடுகளவு விசுவாசம்ன்றது அபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க சந்தேகப்படாம முழு இருதயத்தோட 100% விசுவாசத்தோட நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, அப்போ ஒரு காரியத்தை சொன்னா அது நடக்கும். அப்போ அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது ஓமையா சொல்றாரு. அப்போ நீ எந்த காரியத்தையாவது விசுவாசத்தோட கேட்டுக்கொண்டால் அது உங்களுக்கு கிடைக்கப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்போ ஒரு இடத்துல அதே போல கடுகு தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்.
அப்ப கடுகு விதைத்து தன் நிலத்தில் விதைத்தானா? ஆபிரகாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்நிய தேசத்துலதான் இருந்தார் இல்லையா? ஊர் என்னும் பட்டணத்துல இருக்கும்போது அவனை கொண்டு வந்து கானான் தேசத்துல விதைக்கிறார். இன்னைக்கு அவனோட சந்நிதியாதான் நம்ம மரமா எழுந்து நிக்கிறோன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படி அந்த ஓமைகள் எல்லாம் நம்ம கற்றுக்கொண்ட வசனங்களும் இதுக்கு என்ன போகுது? ஒத்து போகும்போதுதான் அப்போ கடுகுன்றது இந்த சந்தேகப்படாமல் விசுவசித்தான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமை குறிக்கிறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஓமைகளை நம்ம தேடி வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். அவைகளில் ஒன்றும் குறையாது, அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவைகளை அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்ப அந்த வசனம் தான் ஆவியானவர் தான் கொடுத்தாரு. யார் அதை சேர்க்குவாங்க? ஆவியானவர் தான் நமக்கு சேர்க்கிறார். அப்ப வேத வசனத்துல ஜோடி இல்லாமலே இருக்காது. இப்போ உபமுகத்துல இஸ்ரவேலை கேள் நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு இருக்கும். அதே மார்க்லயும் மத்தேயுலயும் நம்ம பாக்குறோம். இது ஓப்பனா அப்படியே இருக்கும். அதனால நம்ம சில பேர் ஈஸியா அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா பிசாசு பொய் பேசுகிறான், அவன் பொய்க்கு பிதாவமா இருக்கிறான், அவன் சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுகிறான்னு இருக்கும். இதே பாத்தீங்கன்னா நான் சத்தியம் உள்ளவர் என்றும் நான் சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறேன் என்றும் நான் சுயமாய் பேசாமல் பிதாவானவர் எனக்கு காண்பிக்கிறது எதையோ அதையே நான் உங்களுக்கு பேசுகிறேன்னு சொல்றாரு. அப்போ பிசாசு பொய்யன்னா இயேசு கிறிஸ்து சத்தியம் சொல்லி அந்த வசனம் இதுக்கு ஜோடி வசனம் அப்படியே எழுத்தாவே இருக்காது. அப்போ எல்லாத்தையும் நம்ம தேடி பார்க்கணும். இப்போ எசேக்கியேல்ல பாத்தீங்கன்னா ஆவி இல்லாது இருந்தது. அப்போ ஆவி இல்லாது இருந்துச்சுன்னா அந்த எலும்புகளுக்கு பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் சொல்லும் போது நரம்புகளும் சதைகளும் தோள்களும் எல்லாமே போட்டி கொண்டிருக்குது. ஆனாலும் அது ஆவி இல்லாம இருந்துச்சு. ஏன் ஆவி இல்லாம இருந்துச்சு? அப்ப ஆவி இல்லாம இருந்துச்சுன்னா என்னன்னு நம்ம சொல்லுவோம்? சரீரத்தை செத்ததா இருந்ததுன்னு நாங்க சொல்லியிருக்கிறோம். ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்குது. ஏன் நம்ம மனுஷன் பிரகாரமா பேசி பாருங்களேன், ஆவி இல்லாத சரீரத்தை நம்ம பிணம் சொல்லுவோம். அப்போ பிணம் எங்கேயோ அவங்க கழுகுகள் வந்து சேரும். அந்த எலும்புகள் யாரா? இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும் போது நம்ம அறிஞ்சு கொள்றோம். அப்போ இந்த மாதிரி வேத வசனங்களை போலன்னு வரும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது. அப்போ இங்க சமுத்திரத்தை எதுக்கு ஒப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா பூமிக்கு ஒப்பிடுறார். அதனால்தான் பரலோக ராஜ்யம் கடலில் போடப்பட்ட சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்கிற வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அப்போ இங்க கடல்ன்றது பூமியை குறிக்கிறதுன்றதும் மீன்கள் மனிதர்களையும் வலை என்றது சுவிசேஷத்தையும் நம்ம வேதவசனங்களை கொண்டு நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்போ எல்லாமே ஓமையாகவும் சொல்லியிருக்கு, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சமா இருக்கு. நம்ம அதை என்ன பண்ணோம்? தேடி அதை வாசிக்கும் போது ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். வாசிக்கலாம். ஏசாயா 28 வசனம் வாசிக்கலாம். கற்பனை மேல் கற்பனையும் கற்பனை மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கு கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். ஆமே ஆமென். கற்பனை மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமா இருக்குது இல்லையா? அப்போ இங்கே கொஞ்சம் அங்க கொஞ்சமா எழுதி வச்சிருக்கிறத நம்ம தேடிதான் வாசிச்சு பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பைபிளை நம்ம எப்படி ஆராயணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 2 வசனங்கள் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமென். ஆமென். தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி என்ன சொல்றாரு? நீ தோட்டத்துல இருக்கிற சகல கனியையும் நீ புசிக்கலாம்ப்பா, ஆனாலும் நன்மை தீமை அறிவிக்கத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை புசிக்கிற நாள்ல நீ சாகவே சாவாயின்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறார். அது உடன்படிக்கைன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? சரி, அதே ஆதியாகமம் 3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. ஆமென். ஆமென். அப்ப தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஏவாள் என்ன பண்ணா? அந்த சாத்தான் கிட்ட சொல்றாரு இல்லையா? அப்போ சர்ப்பம் என்ன சொல்லிச்சு? ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீங்கன்னா. இதுல யார் சொன்னது நடந்தது? இயேசுவா சொன்னார், நீ சாப்பிடுற நாளிலே சாகவே சாவான்றாரு. ஆனா இந்த சர்ப்பம் என்ன சொல்றது? நீங்க சாக மாட்டீங்க. மேலும் என்ன சொல்றான்? உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீங்க. யார் சொன்னது நடந்ததுன்னு பார்க்கலாமா? ஆதியாகமம் 3 வசனம் வாசிக்கலாம்.
பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. ஆமேன். ஆமேன். அப்போ தேவனாய கர்த்தரே சாட்சி கொடுக்கிறாரு, இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கதாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இதைத்தானே பிசாசு சொன்னா. இதை நீங்க புசிக்கிறனால உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீங்கன்னு சொன்னேன். நீங்க சாவதில்லைன்னும் போது ஆதாம் சாவலியே. ஆதாம் எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தான்னு பாத்தீங்கன்னா, ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். அப்ப யார் சொன்னது உண்மை? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது உண்மையா, இல்ல பிசாசு சொன்னது தானே நடந்தது? அப்ப பிசாசு சொன்னது உண்மையா அப்படின்றத அந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும். அப்போ இங்க என்ன நம்ம கத்துக்கொள்றோம்னா, ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். அப்போ கர்த்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் சத்தியம் உள்ளவர், வசனம் எல்லாம் புடமிடப்பட்டதுன்னு சொல்லி எழுதியிருக்குது. அப்போ இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, கர்த்தருக்கு ஒரு நாள்ன்றது 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்கிற காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அப்போ கர்த்தருக்கு ஒரு நாள்னா அது 1000 வருஷம். அதனால்தான் மனுஷனா இருக்க நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா, சாப்பிட்ட நாள்லயே சாவீங்கன்னா, அந்த 1000 வருஷத்துக்குள்ள கர்த்தருக்கு ஒரு நாள்ன்றது 1000 வருஷம். அந்த 1000 வருஷத்துக்குள்ள நீங்க மறிப்பீங்கன்னு சொல்லி எழுதுது. மனுஷன்லயே அதிகமா உயிரோட வாழ்ந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா மெத்துசுலா எவ்வளவு வருஷம் இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா 969 வருஷம் தான் உயிரோட இருந்தவங்க. 1000 வருஷத்தை யாருமே கடந்து போல. அப்போ சாப்பிட நாள்லயே சாகவே சாவான். ஏன்னா நித்திய ஜீவன் அவன் இழந்து போனான். தேவனுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு அன்பையும் உறவையும் நித்திய ஜீவனை இறந்து போனான். அதனாலதான் நம்மளை பார்த்து தரித்திரன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீ ஒரு வசனம் பாத்தீங்கன்னா, ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், ஐஸ்வர்யம்னா என்னது? ஒருவராய் சாபாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவனும் கண்டிராதவரும், காணக்கூடாதவரும். அப்படிப்பட்ட தேவன் மனுஷனாக இறங்கி வந்தார். அதனாலதான் பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார்னா பாவ மாம்ச சாயல்ல வந்தார். அதனாலதான் என்னை பார்த்து ஏன் நல்லவன் சொல்றாரு. அதனாலதான் 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார், மாம்ச சரீரம் இல்லாமல் தரிசனம் ஆவார், ஆவிக்குரிய சரீரத்துல தரிசனம் ஆவார் என்பதை நம்ம அறிந்து கொள்றோம். அப்போ இங்க நம்ம பார்க்கும்போது கர்த்தர் தான் உண்மையை சொன்னாரு, பிசாசு தான் போய் பேசுறாங்க. அதனாலதான் யோவான்ல 8ஆம் அதிகாரம் 44வது வசனம் சொல்லுது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு எப்படியா ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். ஆதாம பொய் சொல்லி கொலை செஞ்சான். ஏவாள் கிட்ட பொய் செஞ்சு அவங்களை பாவம் செய்ய வச்சு அவங்களை கொலை செஞ்சான் இல்லையா? அதனாலதான் பாவத்தின் சம்பளம் மரணம். சத்தியத்தில் அவன் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிர்ணயிக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருக்கிறானா. ஃபர்ஸ்ட் பொய் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா அவங்கிட்ட தான். அப்ப இந்த வசனம் சொல்றது பிசாசு தான் பொய் சொன்னான். அப்போ அதே போல அந்த வசனங்களை ஆராயும் போது நித்திய ஜீவனை இழந்ததுதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு அப்படின்றது நமக்கு புரியும். இதை எழுத்தா பாத்தீங்கன்னா பிசாசு தான் சொல்றது கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப இந்த வசனத்தை அவங்க எப்படி ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க? அப்படித்தானே எல்லா வசனங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள்ளே இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவான். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே. ஆமேன். ஆமேன். இப்போ நம்ம கருப்பொருள் தேடி வாசிப்பது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த வசனத்தை ஆராயத்துக்கு முன்னாடி சில வசனங்கள்லாம் சொல்றோம். உங்க தலைமையெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு. நம்ம தலைமையெல்லாம் ஆண்டவர் என்ன ஆராய்கிறா? அப்படி கிடையாது. நமக்கு என்ன தேவை, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நித்திய ஜீவன்ல யார் யார் இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்றத நம்மளை குறித்து எல்லாமே அவர் அறிந்திருக்கிறாருன்னு அர்த்தம். நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும்ன்றாரு. உன் தலைமையெல்லாம் ஒன்றும் விழாதுன்னா ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பாரு, எந்த சூழ்நிலையும் நம்மளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்றத இந்த வசனங்கள்லாம் நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இப்ப இந்த வசனத்தை பாருங்களேன். உபாகமத்துல உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொள்வனே நீ ராஜாவாக்க வேண்டும். அதாவது இஸ்ரவேல்ல ஒருத்தர் ராஜாவானா உங்களோட சன்னதியில உங்களோட சகோதரனுக்குள்ள உங்களோட ரத்த பந்தத்துல இருக்கிறவங்க தான் யாராவது ஒருத்தவங்க ராஜாவா ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளுக்கு தங்களுக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். அப்போ அவன் ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அந்த ராஜா அவங்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணுவான்னு சொல்லி அர்த்தமான்னு கேட்டா இல்ல. அப்போ அவங்க எகிப்துல எப்படி இருந்தாங்க? அடிமையா இருந்தாங்க.
அந்த மாதிரி அந்த ராஜா அவங்களை திரும்பவும் அடிமை ஆக்க கடவன், அடிமையாக மாற்றிக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றாரு இந்த வசனத்தை. அதை எப்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம்னா, சாமுவேல் கிட்ட வந்து கர்த்தர் வந்து ராஜாவா ஆகணும், எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தணும்னு சொல்லும்போது ராஜா எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி சாமுவேல் சொல்றாரு. உங்களை ஆளுகிற ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்தின் முன் ஓடும் போது அவன் உங்கள் குமாரனை எடுத்து தன் ரததாரிகளாகவும் தன் குதிரையாகவும் வைத்துக் கொள்வான். 1000 பேருக்கு 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கலாகவும் தன் யுத்த ஆயுதங்களை தன் ரதங்களையும் பனிமுட்டுகளை பண்ணுதலாகவும் அவர்களை வைத்துக் கொள்வான். நீ அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் ஆடுகளில் 10 ஒன்றை எடுத்துக்கொள்வான், நீங்கள் அவனுக்கு வேலைக்காரர்களா இருப்பீங்க. அப்போ அவனை நம்மள வேலை வாங்கி நம்மளை அடிமையாக்கி கொள்வான், நீங்க ராஜாவா ஏற்படுத்தீங்கன்னா. ஆனா கர்த்தரே நம்மளுக்கு ராஜாவா இருந்தா சுதந்திரமா இருக்கும், சுதந்திரமா நம்ம இருக்கலாம் கர்த்தரே ராஜாவா இருந்தா. ஆனா இங்க ஒரு மனுஷனை நீங்க ராஜாவா ஏற்படுத்தினா அந்த ராஜா உங்களை அடிமைப்படுத்திக் கொள்வான். அதனாலதான் உபாகமத்துல பாத்தீங்கன்னா, ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவுள் நீங்க எழுத்தா பாத்தீங்கன்னா, ஒருவேளை ராஜா வந்து அவங்க எகிப்துக்கு போக பண்ணுவான் போல இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா நிச்சயமா அங்க கிடையாது. யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் வாசிக்கலாம். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். ஆமென். ஆமென். அப்போ எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாக வேலை வாங்கினாங்க. அவங்க அந்த இடத்துல வேலை செஞ்சுதான் அவங்களுக்கு பாரமாக்குனாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? எல்லா வேலைகளையும் அவரை கொடுமையா நடத்தினாங்கன்னு பாக்குறோம். அதை பார்வன் என்ன பண்ணா, இஸ்ரவேல் ஜனங்களை வேலை வாங்கி தான் அவங்களை அடிமைப்படுத்தினான். அதே போல ராஜான்னு வந்து ஒருத்தன் அவங்களை வந்து அடிமையாக்காதபடிக்கு இருக்கணும். அதை தான் ஆண்டவர் ஆவியானவர் எப்படி சொல்றாரு, ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவுள்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப நம்ம ஆவிக்குரிய வசனத்தை ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ நிறைய வசனங்கள், நீ எகிப்தில அடிமையா இருந்ததையும் உன் தேவனாய கர்த்தர் உங்களை அங்கிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து நினைப்பாயாக, அது போல நீங்களே யாரையும் அடிமைப்படுத்தாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நீ ராஜாவா ஏற்படுத்தினா ஜனங்களை அடிமைப்படுத்தாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? இப்போ இன்னொரு வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். ஒருவன் தன் சிநேகிதனுடைய பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினான்னு சொல்லி எழுதியிருக்குது. அதே நீங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டது கிடையாது. அப்போ தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டது கிடையாதுன்னா அப்போ மோசே எப்படி முகமுகமா பார்த்திருக்க முடியும்? ஆனா வசனம் எழுதியிருக்கு. அப்போ வசனம் ரெண்டுமே சத்தியம்தான். அப்போ எனக்கு தான் புரியல, அப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, எனக்கு எப்படிப்பா நான் புரிஞ்சுக்குது? அப்போ யோவானுக்கு தெரியும், மோசே அறிந்த யோவான் சொல்றான், தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டது கிடையாது. அப்போ இந்த வசனங்களை நன்றாவே பழைய ஏற்பாடு அவங்க கையில இருக்கு இல்லையா? பழைய ஏற்பாடு குறித்து தான் அவங்க ஆராய்ந்து பாக்குறாங்க இல்லையா? அப்ப ஆராய்ந்து பார்த்துதான் யோவான் சொல்றாரு, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது கிடையாது. அப்போ தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது கிடையாதுன்னா இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்றாரு, தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டது கிடையாது. அப்ப எது சத்தியம்? புதிய ஏற்பாடுல எழுதப்பட்டதுதான் சத்தியம். அப்ப மோசே முகமுகமா தேவனை தரிசித்தான்னு சொல்லி எழுதியிருக்குதே, அது எப்படி அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 18-20 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். ஆமேன். ஆமேன். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒருவனும் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. அப்ப முகமுகமாய் பேசினா என்ன அர்த்தம்? அவர் முகத்தை அவர் பார்க்கல, கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. சரி, அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை கண்மலையின் வெடிப்பிலிருந்து வைத்து கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், என் முகத்தை நீ பார்க்க மாட்ட, என் பின்பக்கத்தை காண்பாய் சொல்றாரு. அப்போ பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாதுன்னா தேவனுக்கு உருவம் இருக்கா அப்படின்றத நம்ம கேட்டு பார்த்தீங்கன்னா, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும். அப்போ கரம்ன்றது அவரோட வல்லமைன்றதும் பின்பக்கம்ன்றது அவருடைய மகிமையும் குறிக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அவர் பாதங்கள்ல நீலக்கல்லாக இருந்ததுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்போ பூமியில
அந்த நீள்கல்லாக இருந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர கர்த்தருக்கு கையோ காலோ அந்த மாதிரி இல்ல, அவர் ஆவியா இருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கர்த்தருடைய மகிமை தான் மேக ஸ்தம்பத்துல இருந்து அக்னி போல அக்னி நடுவுல இருந்து பேசுறாரு. அங்க அவர் ஒரு ரூபத்தையும் அவங்க பார்க்கல. உபாகமம் 4:15 வாசிக்கலாம். கர்த்தர் ஓரேபிலே அக்னியின் நடுவிலிருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆமென். ஆமென். அப்போ கர்த்தர்கிட்ட அவர் பேசும்போது ஒரு ரூபத்தையும் அவங்க பார்க்கல இல்லையா? அப்ப முகமுகமாய் தேவனை தரிசித்தான்னு சொன்னா அப்ப என்ன அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ வானத்திலிருந்து தமது சத்தத்தை கேட்க பண்ணி பெரிய அக்னி அவருக்கு காண்பித்தாரு. அப்போ அக்னி நேர்ல வந்து பேசுறத நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போ தேவன் மோசே கிட்ட முகமுகமாய் பேசினார்னா அதுக்கு அர்த்தம் என்னன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். என்னாகமம் 12:5-8 வாசிக்கலாம். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார். ஆமென். ஆமென். அப்ப முகமுகமாய் பார்த்து பேசுனது என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவங்க கூட பேசுவேன். ஒருத்தன் தீர்க்கதரிசியா யாருன்னா இருந்தாங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ண, தரிசனம் மூலமாவோ சொப்பனம் மூலமாவோ அவனோட பேசுவாரு. அவர் மூலமா இன்னொருத்தங்கிட்ட பேச வேண்டியதை பேசுவார். அவங்க நடுவில் ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க. ஆனா மோசையை பத்தி நான் சொல்றேன், அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடைய மறைப்பொருளாகல, அவனுக்கு மீடியேட்டரே கிடையாது. டைரக்டா ஒரு அக்னி ஸ்தம்பத்துல இருந்து ஆண்டவர் பேசுறாரு. அவன் அந்த அக்னி ஸ்தம்பத்தை பார்த்து பேசுறான். அக்னி ஸ்தம்பத்துல இருந்து பதில் கிடைக்குது. கர்த்தருடைய சாயலை காண்பது போல ஒருத்தர் இருக்கிறது போல அவன் என்ன பண்றான், அந்த அக்னி ஸ்தம்பத்தை பார்த்து பேசுறான் இல்லையா? அதனாலதான் முகமுகமாய் தேவனை தரிசித்தான்னு சொல்லி எழுதியிருக்கு. நம்ம நிறைய வசனம் சொல்லுது இல்லையா? தேவன் ஒளியாய் இருக்கிறார்னு சொல்லி வசனம் எழுதியிருக்குது. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவனும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறார். அவர் காண முடியாது. அவர் ஜீசஸ் பாத்தீங்கன்னா ஒரு அடிமையின் சாயலாகி மனித ரூபமாய் வந்த போது நம்ம காரணம் பார்க்க முடிஞ்சது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது கிடையாது. அவர் மனிதனாய் வந்த பிறகுதான் நம்ம என்ன பண்ணணும், அவங்களால எல்லாம் முடிஞ்சது, இயேசுவை பார்க்க முடிஞ்சது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார். அதுக்கு முன்னாடி யாருமே அவரை பார்க்க முடியாது. 1 தீமோத்தேயு 1:17 நித்தியமும் அழிவில்லாமையும் அத்தரிசனமான ராஜானுமோ, அதாவது பார்க்க கூடாத ஒருவர்னு சொல்லி எழுதியிருக்கு. தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனமா இருக்கிறார். அப்போ அத்தரிசனம்னா காணக்கூடாத தேவன் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? மோசே தேவனை பார்க்கலன்றதுக்கு பவுல் சொல்ற வசனத்தை பார்க்கலாம். எபிரேயர் 11:27 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஆமென். விசுவாசத்தினாலே அவன் அதிதரிசனமானவரை தரிசிக்கிறது போலனா பார்க்கலன்னு அர்த்தம். அப்போ விசுவாசமா அவரை தான் பேசுறாரு சொல்லிட்டு அவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்ற அந்த தைரியத்துல காணாத தேவன் மேல விசுவாசமா இருந்தாருன்னு அர்த்தம். சரி, தீர்க்க தரிசன பாஷையை எப்படி படிக்குது? இப்போ தீர்க்க தரிசனங்களை எப்படி அறிந்து கொள்வதுன்றதை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:1-2 வாசிக்கலாம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். ஆமென். ஆமென். இப்ப நம்ம தீர்க்க தரிசனங்களை படிக்கும் போது இதை யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்ரீ சூரியனை அணிந்திருந்தாள். யாராவது சூரியனை அணிந்திருக்க முடியுமா? அவங்க பாதம் கீழே என்ன இருந்துச்சுன்னா, கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடம் இருந்தது. அப்போ அந்த கிரீடத்துல எங்கன்னா சந்திரனும் நட்சத்திரங்களும் வைக்க முடியுமா அப்படின்றத அந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும் இல்லையா? அப்போ தீர்க்க தரிசனம் நம்ம எப்படி வாசிக்கணும்னா 2 பேதுரு 2:20-21 வாசிக்கலாம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடாத இருந்து நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆமென். ஆமென். அப்போ வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் என்னவா, சுய தோற்றமான பொருளை உடையது இராது என்பதை நீங்கள் முந்தி அறியணும். அப்போனா மிருகம்னா மிருகம் கிடையாது.
அது என்ன? அப்ப மிருகம்னா ராஜ்யம்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கும். அப்போ ஸ்ரீனா சபைன்னு சொல்லி எழுதியிருக்கோம். இன்னொரு இடத்துல ஸ்ரீனா இஸ்ரேல்னு சொல்லி எழுதியிருக்கோம். அப்போ சூரியன்னா யாரு, சந்திரனா யாரு, நட்சத்திரங்கள்னா யாரு, அந்த பிள்ளை யாரு, இப்படின்றதுக்கு எல்லாமே வேத வசனங்கள்ல உவமையாகவும் மறைப்பொருளாகவும் போலன்னு சொல்லி ஒளித்து வைத்திருப்பாரு. அதை நம்ம தேடி ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்பதை நீங்கள் முந்தி அறிந்து கொண்டு எழுத்தா பார்க்காம அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கும்போது ஆவியானவர் தீர்க்க தரிசனங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். அதே போல நியாயப்பிரமாணம் பாத்தீங்கன்னா வரங்காலியங்களுக்கு நிழலா இருக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கலாம். ஆகையால் போஜன பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தா இருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆமேன். ஆமேன். அப்ப நியாயப்பிரமாணத்துல எழுந்திருக்கிற சம்பிரதாயம், சாங்கியம், சடங்கு, இந்த பண்டிகை, இந்த ஓய்வு நாள், இது எல்லாமே ஆராய்ந்து பாத்தீங்கன்னா இது கிறிஸ்துவை குறித்து இருக்கும். அது நிழலு கிறிஸ்து தான் வந்து நிறைவேற்றாரு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை நம்ம புசிக்கணும்னா ஒரு ஆடை எடுத்துக்கொள்ளணும். அந்த ஆட்டோட எலும்பை முறிக்காம அதை பஸ்காவை அடிச்சு அந்தி சந்தி வேலையில அவங்க என்ன பண்ணணும், சாப்பிடணும்னு எழுதியிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 46வது வசனம். அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. ஆமென். ஆமென். அப்போ அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாதுன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து தான் பஸ்கா ஆடா வந்து தேவாட்டுக்குட்டி. அப்போ யோவானவரை குறித்து இதோ தேவாட்டுக்குட்டின்னு சொல்றாரு. அதே போலதான் ஜீசஸ் பாத்தீங்கன்னா சிலுவையில மறிக்கும் போது அவரோட எலும்புகளை நம்ம முறிக்கப்படவில்லை அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ பஸ்கா பலியாக வந்தது, அந்த ஆடா வந்தது, நமக்கு அதை நிறைவேற்றினது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லி வசனங்கள் எழுதியிருக்கு இல்லையா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புளிப்பு இல்லாதவர்களாய் இருக்கிறபடி புதிதாய் பிசைந்தாய் மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆமென். ஆமென். அப்போ நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ அந்த ஆடுக்கு பதிலாக நமக்காக பலியிடப்படுது யாரு? அதே போல முதல்ல பண்டிகை எல்லாம் பாத்தீங்கன்னா 7 பண்டிகை இருக்குது. அதுல முதல் பண்டிகை என்னது? பஸ்கா பண்டிகை. அப்போ கர்த்தர் தான் பஸ்கா பண்டிகைக்காக நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அவரோட எலும்புகள் முறிக்கப்படல, அவருடைய ரத்தங்கள் சிந்தப்பட்டதுன்றதை நம்ம பாக்குறோம். 2வது புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை. ஜீசஸ் தான் அந்த அப்பம். அவர் சொல்றாரு, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம்னு சொல்றாரு இல்லையா? அப்போ ஆட்டுக்குட்டியும் அவர் தான், அப்பமும் அவர் தான். அதனாலதான் அந்த அப்பத்தை மெல்லிய துணியில துப்பட்டியில சுத்தி என்ன பண்ணுவாங்க, தேவ சமூகத்துல வைக்கிறது போல கிறிஸ்துவோட சரீரங்களை பாவம் இல்லாத சரீரத்துல வெள்ளை துப்பட்டியில சுத்தி கல்லறையில வச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதற் பலன் பண்டிகை. முதற் பலன் பண்டிகையில விளைகிற தானியத்துல முதல் கட்டை எடுத்து ஆண்டவருக்கு அசைவாட்டுவாங்க. ஓய்வு நாளுக்கு 6வது நாள்னு சொல்லி எழுதியிருக்கும், முதல் நாள்னு. அதே போல இயேசு கிறிஸ்துவும் மரித்தவர்களின் முதற் பலன்றதை பாக்குறோம். இப்படி எல்லா 4 பண்டிகைகள் அவர் தான் நிறைவேற்றினார். இருக்க போகிற 3 பண்டிகைகள் அவர் தான் நிறைவேற்றுவார்ன்றத இந்த நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்கதரிசனங்களையும் நம்ம அறிந்து கொள்றோம். அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு இன்னமும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா இன்னும் அதிகமான காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் உண்மையாலுமே அவர் தம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார் சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 15வது வசனம். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகரும் ஆகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆமேன். ஆமேன். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறீர். அதனாலதான் நம்ம வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதுல நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதியிருக்கிறோம். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் அவைகளேன்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அப்போ இஸ்ரவேலின் தேவனா இருக்கிற ரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. அதனால்தான் இன்னைக்கு பெத்லகேம்ல கிறிஸ்து என்னும் ரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். ஆமென். நிறைய இடத்துல நீங்க போய் பேசி பாருங்களேன், இயேசுவை கர்த்தர் என்று போதிக்கும் போது அப்போ தேவனை ஒருவனும் கண்டது கிடையாது, இயேசு எல்லாமே பார்த்திருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. வசனம் பாத்தீங்கன்னா, தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டால் தேவ தூதர்களால் காணப்பட்டார். பிலிப்பியர்ல பாத்தீங்கன்னா அவர் அடிமையின் சாயலாகி மனித ரூபமாய் காணப்பட்டார். அதனாலதான் அவங்களால பார்க்க முடிஞ்சது. சரி,
தேவன் மரிச்சதே இல்லையே, என்றென்றும் ஜீவித்திருக்கிறார்னு சொல்லி எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைஞ்சாங்களே, இதோ மரித்தேன் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். அவர் ஒரு அடிமை ஆயலாகி மனித ரூபமா வந்தாரு. ரத்த சிந்தனை இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது. அதனாலதான் அவர் மனிதனா வந்த போதுதான் அவங்க என்ன பண்ணாங்க, அவரை கொண்டு சிலுவையில் அறைய முடிஞ்சது இல்லையா? அதனால்தான் உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தமது மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டிருந்த ரகசியமான தேவ நாணத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் யார சிலுவையில் அறிஞ்சிருக்க மாட்டாங்களா? மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டாங்க. தேவனுடைய குமாரனை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டாங்க. சொல்ல இங்க மகிமையின் கர்த்தர்ன்னு சொல்லி எழுதிருக்கு. யார் இந்த மகிமையின் கர்த்தர்? பழைய ஏற்பாட்டுல போய் பாருங்க. சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தரே மகிமையின் கர்த்தர்னு சொல்லி எழுதிருக்கு. நமக்கோ தேவன் அவைகளை நமது ஆவினால வெளிப்படுத்தினால்தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். எங்களோட சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைப்பொருளா இருக்கும். இன்னைக்கும் அந்த சுவிசேஷம் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா எழுத்து அவங்களை கொல்லுகிறது இல்லையா? அது வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று அறிக்கிறது தான் சுவிசேஷத்தின் ஒளி. அவிசுவாசி ஆகிய இந்த திருத்துவக்காரர்களுக்கு அவர்களுக்கு பிரகாசியாதபடிக்கு யாரு? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்கினான். அப்போ பிசாசு தான் அவங்க கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவ பக்தர் என்றது பிரசங்கிக்கிறது தான் சுவிசேஷம். அதனாலதான் எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிச்சாங்களோ அத்தனை பேரும் அவரை மெய்யான தேவன் என்றும் சர்வத்திற்கு மேலான தேவன் என்றும் மகா தேவன் என்றும் மெய்யான தேவன் என்றும் சர்வ வல்லமுள்ள கர்த்தர் என்றும் போதிக்கிறாங்க இல்லையா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் யார் வாரா? இயேசு கிறிஸ்து தான் வராரு. அதனாலதான் அவரை சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். ஏசாயா 28 அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே. ஆமேன். ஆமேன். அவர் அறிவை யாருக்கு போதிப்பாராம் பாருங்களேன். யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களும் முளை மறக்கப்பட்டவர்களுமாவே. அப்போ பச்சை குழந்தைகளை போல இருக்கிற சிறு பாலகனுக்கு தான் என்ன பண்ணுவாராம்? அதை வெளிப்படுத்துவார். அப்போ பாலகர்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, அப்பா ஏசப்பா எனக்கு என்னமே தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, உங்களை பத்தி நான் அறிஞ்சுக்கணும்னு எனக்கு இருதயத்துல அந்த ஆர்வம் இருக்கு. அந்த ஆர்வத்தையும் அவர் தான் உருவாக்குறாரு, நம்மளுடைய செய்கையா இருக்கிறார். அப்போதான் நம்ம போய் வேதத்தை ஆராய்வோம். அப்படி நம்மள ஞானி கிடையாது, நான் கல்விமான் கிடையாது, நான் ஒரு சின்ன ஒரு பாலகனா இருக்கிறேன், எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆவியானவர் தாழ்மையா இருக்கிற நொறுகுண்ட இருதயத்தில் இருக்கிற அவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ரகசியங்களை வெளிப்படுத்துறாரு. அதனாலதான் லூக்கால சொல்றாரு, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகனுக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவை, இப்படி செய்கிறது உம்முடைய திருவுலகத்துக்கு பிரியமாய் இருக்கிறது. அப்போ ஆவியானவர் தன்னை யாருக்கு வெளிப்படுத்துகிறாராம்? தான் பாலகனா இருக்கிற பாலகனா யாரு? இந்த உலகத்தின் ஞானத்தை பெற்றிடாம இருக்கிற நமக்கு தான். அதாவது உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? அப்போ ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நம்ம இழிவான பலமுன்னவரை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி நான் குப்பையும் தூசும் துருவமா இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்றதை பாருங்க, நான் புழு மனுஷன் அல்லன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட சங்கீதக்காரனுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ற? அநேக வசனங்களை சங்கீதங்கள்ல வெளிப்படுத்துறாரு. அதே போல நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நான் புழு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் படிக்காதவன், எனக்கு சொல்லிக் கொடுங்க ஏசப்பான்னு சொன்னா கர்த்தர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். லூக்கா 10 அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரனும் குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். ஆமென். ஆமென். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் என்னார் என்று அறியான். அப்போ குமாரன் யாருன்றத பிதா வெளிப்படுத்தினாதான் நமக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். அதனால்தான் குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேற ஒருவனும் பிதா என்னது என்று அறிய மாட்டார். அப்போ குமாரன் அவரை வெளிப்படுத்தினார். அப்போ இயேசு கிறிஸ்து யாரை வெளிப்படுத்துறாரோ, அவர் யாருக்கு வெளிப்படுத்தணும்னு தன்னை நினைக்கிறாரோ அவங்கதான் இயேசு கிறிஸ்துவ பிதான்றதை உணர்ந்து கொள்வாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இது பைத்தியமா இருக்கும், இது 3 பேரா தெரியும். இப்படி அவங்க குழப்பத்தின் ஆவியவர், அவங்க ஜென்ம சுபாவம் உள்ளவனும் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டவனுமா இருப்பான். இதனாலே அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குதுன்றதை நம்ம அறிந்து கொள்ளலாம்.
இப்போ இயேசுவை கர்த்தர் என்று ஒத்துக்கொள்கிற உங்க எல்லாருக்குள்ளும் தேவனுடைய ஆவி இருக்குது. அதே போல மற்ற வசனங்களும் ஆவியானவர் சொல்ற எல்லா வசனங்களுக்கும் கீழ்ப்படுவீங்களா? அப்போ கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார்ன்றதை நம்ம அறிந்து கொள்ளலாம். பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன், அவைகள் என் வாயில் பிறந்தன, அவைகளை வெளிப்படுத்தினேன், அவைகள் சரிதியாய் செய்தேன், அவைகள் நடந்தன. ஆண்டவருக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நம்மளுக்கு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றிக்கிறார். அதனாலதான் தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதீருங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குதுன்னு சொல்லி எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உற்சாகங்களோ அத்தனை பேரும் அந்த நாளை முன்குறித்த நாளை தான் அவங்க அறிவித்தாங்க. அப்போ கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கு, அதை புஸ்தகத்துல தேடி வாசித்தீங்கள் சொல்லி எழுதியிருக்கு. மறைப்பொருளானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29வது வசனம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். ஆமென். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். அவர் என்ன பண்றாரு? அவருக்கு யாருக்கு பிரியமா இருக்குதோ அந்த ரகசியங்களை அவர் வெளிப்படுத்திருக்காரு இல்லையா? அப்போ நியாயப்பிரமாணமோ வார்த்தையில எழுதிட படிக்கிற நம்மளுக்கு புத்தகத்துல இருக்கிற தீர்க்க தரிசனங்களும் நம்ம நிறைய அறிஞ்சு கொண்டோம் இல்லையா? ஆனா இன்னும் அறிய வேண்டியவை இன்னும் நிறைய இருக்கு. வேதத்துல நம்ம கற்றுக்கொண்டது கையளவு தான். இன்னும் நிறைய வசனங்கள் நம்ம எழுத்தாதான் படிக்கிறோம். இன்னும் நிறைய வசனங்கள் நமக்கு இன்னும் வெளிப்படல. ஆண்டவர் அதை நமக்கு இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. அது எப்போ அவர் சொல்லிக் கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரோட 2ஆம் வருகையில அவரோட ராஜ்யத்துல இருக்கும்போது அந்த வசனங்களை புரிந்து கொள்கிற அந்த ஞானம் நம்மளுக்கு கொடுப்பாரு. அப்போதான் இதை முழுமையா நம்ம கற்றுக்கொள்வோம். வாசிக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலமாகிய பர்வதமின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும். ஆமேன். ஆமேன். நம்ம 1000 வருஷ அரசாட்சியில ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் போதுதான் நமக்கு நிறைய வசனம், அந்த வசனத்தெல்லாம் நம்ம அப்பதான் நம்ம நினைச்சுப்போம். ஆமா ஏசப்பா, நம்ம நீங்க இதை சொன்னீங்களே, நான் இப்படி நினைச்சிருந்தோம், அப்போ அர்த்தம் இதுதானா அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கத்துக்கொள்வோம். பாருங்க, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் குடிமுடிவை ஸ்தாபிக்கப்படணும். ஆண்டவருடைய 2ஆம் வருகை அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ எல்லா ஜாதிகளுக்கு மேலாக அவருடைய ராஜ்யம் உயர்த்தப்படும். அப்போ திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும்னா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையிலே நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் ஜெருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் சொல்லியிருக்கு. அப்போ கர்த்தருடைய வசனம் எப்போ வெளிப்படும் பாத்தீங்கன்னா, முழுமையா நம்ம எப்போ கற்றுக்கொள்வோம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் தெரியும். அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பாரு. நீங்க கடைசியில வெளிப்படுத்தின விஷயத்துல பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வேதமும் இல்ல, அன்னைக்கு வேதமும் விளக்கம் இல்ல, வெளிச்சம் இல்ல. கர்த்தரே நமக்கு வெளிச்சமா இருந்தாருன்னா வேதம் தான் நமக்கு விளக்கு. அந்த விளக்குல ஏன் இல்லைன்னா கர்த்தரே வெளிச்சமா இருக்கிறாருன்னா, நீங்க நம்ம பைபிளை வச்சு ஆராயணும்னு தேவையில்லை. கர்த்தரே நம்ம கூட இருப்பாரு. அவரே இந்த வேத வசனத்துக்கான எல்லா மறைப்பொருளையும் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பாரு. அப்போ முழுமையா நம்ம கர்த்தரை தெரிஞ்சுப்போம். அன்னைக்கு போய் கர்த்தரை போய் ஒருத்தனுக்கு போதிக்கணும்னு நமக்கு தேவையில்லை. அகலமும் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே அறிஞ்சிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம ஒரு வசனம் படுத்தோம் இல்லையா? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்போ எல்லாருக்குமே எல்லாமே ஆண்டவர் வெளிப்படுத்தி இருப்பாரு. எல்லோரும் வேத வசனங்களை அறிந்து எல்லோரும் ஞானிகளை போல அவருடைய ராஜ்யத்துல அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருப்போம். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை சொல்லி மட்டும் முடிக்கிறேன். எந்த வசனத்தை நம்ம யாருக்கு போதிச்சாலும் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். அப்ப அந்த வேத வசனத்திலோட சத்தியத்தை சொன்னுதான் நம்ம அதுக்கு ஓமைக்கான அர்த்தத்தை நம்ம சொல்லணுமே தவிர, நம்ம சுய புத்தியா சுய எண்ணத்தை வச்சு நம்ம சொந்தமா எடுத்து பேசக்கூடாது. ஏன்னா சொந்தத்தில் பேசுகிறவன் பிசாசா இருக்கிறான்னு சொல்லி எழுதிருக்கு. ஜீசஸ் சொல்றாரு, நான் சத்தியத்தை பேசுகிறேன், பிதாவானவர் எனக்கு எதை காண்பிக்கிறாரோ எதை செய்ய சொல்றாரோ அதை தான் நான் செய்யறேன். நான் சொந்தமா எடுத்து பேசாம பிதா எனக்கு அறிவித்ததே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. அதே போல ஆவியானவர் நமக்கு என்ன வெளிப்படுத்திருக்கிறாரோ அதை மாத்திரம்தான் நம்ம வெளிப்படுத்தணும், அதை மாத்திரம் தான் நம்மளுக்கு சொல்லணும். ஒருவன் போதித்தால் வேத வாக்கின்படி போதிக்க கடவன் சொல்லி எழுதிருக்கு. அப்போ இன்னைக்கு எப்படி வேத வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், ஊமைகளை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்றத நம்ம வசனங்களை நல்லாவே நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா? அப்போ அவருடைய வசனம் ஒண்ணுமே ஜோடி இல்லாம இருக்காது. அப்போ எல்லாமே என்ன பண்ணோம், ஜோடியோட தான் இருக்கும். அப்போ கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றும் குறையாது, அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாது இருக்காது. அப்போ ஒன்றும் குறையாதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகை அதுல எப்படி இல்லாம இருக்கும்?
அப்படி அதுல இல்லைன்னா, அது தெரியலன்னா அது குறை உள்ளதா இருக்குமே. அப்போ நம்முடைய கர்த்தர் வருவார், 2ஆம் வருகையில வருவார், ஒரு மரித்தார் சதா காலம் உயிரோடு எழுந்து நமக்கு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் தரிசனமாகும். நமக்காக காத்து கொண்டிருக்கிறவனுக்கு தான் தரிசனமாவாரு. வர நாளே தெரியாம எப்படி காத்துட்டு கொண்டு இருக்க முடியும்? அப்போ இந்த வசனங்களா நம்ம ஆராய்ந்து பார்த்து வேத வசனங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு வசனத்தை மட்டும் நம்ம எடுத்துக்காம எல்லா வசனத்தையும் ஆராய்ந்து எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு ஒத்து போதா? இப்போ முதல் பேசிக் என்னது? இயேசுவை தேவன்றதை அறியணும். அதுதான் முதல் படி. 2வது இயேசு கிறிஸ்து நாமத்துல தான் ஞானஸ்தானம். அதுக்கப்புறம் அடிப்படை சத்தியம். அதுக்கப்புறம் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கறது, தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்க்கறது, மறைப்பொருளை ஆராய்ந்து பார்க்கறது அப்படின்னு சொல்லி ஒரு கற்றுக்கொண்ட உபதேசங்களுக்கு மேல 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 நம்ம போலாம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வசனங்கள் பார்த்தோம். அப்போ இன்னும் அதே போல இன்னும் அநேக வசனங்கள் இருக்குது. எப்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் அப்படின்றது இன்னும் நிறைய இருக்கு. அப்படி அந்த மாடல்ல நம்ம ஆவியானவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணோம்னா, நம்ம வேண்டி ஜெபிச்சப்பா இந்த வசனத்துக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த வேதத்துல தியானமா இருந்தோம்னா, தாவீதை போல இரவும் பகலும் அந்த வேதத்துல நம்ம தியானமா இருந்தோம்னா, நிச்சயமா கர்த்தர் நம்மளுக்கு அந்த வசனத்தை வெளிப்படுத்துகிறாரா இருக்கிறார். ஏன்னா வெளிக்கு வராத மறைப்பொருள் இல்லைன்னு சொல்லி ஆவியானவர் கர்த்தர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. அப்போ ஒரு விளக்க கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காம விளக்கு தண்டின் மேல் வைப்பாங்க, அதை வர்றவங்க அதுல பிரகாசிப்பாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ விளக்குனா வசனம்னு சொல்லி பேதுரு சொல்றாரு இல்லையா? அப்போ அந்த விளக்கு வசனமாகி அந்த விளக்கை கவனித்திருப்பது உங்களுக்கு நலமா இருக்குன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ அந்த விளக்கு எரிஞ்சு கொண்டு வெளியில இருக்கும்படியா பிரகாசமா இருக்கும்படி விளக்கு தண்டில தான் ஆண்டவர் நமக்கு வைப்பாரு. அதை நம்ம தேடணும்னா அறிந்து கொள்ளலாம். நம்ம மனம் மாறி நம்ம பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் பரிசுத்த ஆவியை நமக்குள்ள வருவாரு. அந்த ஆவியை அவித்து போடாம அனல் உள்ளவங்களா வேதவசனங்களை ஆராய்ந்து தினந்தோறும் என்ன இருக்கணும், அந்த பட்டணத்தார் ஆராய்ந்து எப்படி நற்குணசாலி ஆனாங்களோ நம்மளும் வேதவசனங்களை ஆராய்ந்தவனா நற்குணசாலியா இருந்து தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம இடம் பெறுவோம். அதனால வீண் சிந்தனைகளை வெறுத்து கர்த்தருடைய வசனத்தில் தியானமா இருந்து இரவும் பகலும் அவரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். புதையலை போல வெள்ளியை தேடி புதையல்களை தேடுகிற போல நம்ம தேடி வேத வசனங்களை கற்றுக்கொள்ளணும். ஆமீன். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபையும் உள்ளவர் கர்த்தாவே. உம்மை போற்றுகிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் குப்பையும் தூசும் துரும்புமா இருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்க மனுஷர் அல்ல கர்த்தாவே, நாங்கள் புழுக்களா இருக்கிறோம் தேவனே. அப்பா, இருப்பினும் நீ மகா இரக்கமும் கிருபை உள்ளவரா இருக்கிறீங்க. எங்களோட நீதிகளை நம்பி நாங்க இங்க வரல கர்த்தாவே, உங்களுடைய மகா இரக்கங்களை நம்பி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களோட நீதி எல்லாம் கிழிந்த கந்தலை போல இருக்குது ராஜா. அப்பா, நீர் ஒருவரை பரிசுத்தமும் உண்மையும் உத்தமும் உள்ளவரா இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காக நன்றி ராஜா. நீர் உங்களுடைய வசனங்களை எங்களை வெளிப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி ராஜா. இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராக இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. எங்களோட பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசன வரங்களை கொடுங்கப்பா. தீர்க்க தரிசனம்ன்றது இயேசு கிறிஸ்துவோட சாட்சி, தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது கர்த்தாவே. அப்ப மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறது தீர்க்க தரிசன ஆவியா இருக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்கிறது கர்த்தாவே. மனுஷனுள்ள ஆவியன்றி மனுஷனுக்குரியவர்களை அறிவான், அது போல தேவனுடைய ஆவியன்றி தேவனுக்குரிய ரகசியங்களை ஒருவனும் அறிய மாட்டான்னு சொல்லி எழுதியிருக்குது கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய வசனங்களை நீங்க எங்களுடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு செல்லுங்கப்பா. துதிகான மகிமையெல்லாம் உமக்கே சேர்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.